பிரிக் நேஷன்ஸ் ஒரு கரன்சி பிரிக் தனியா கொண்டு நேஷன்ஸ் வரலான்னு பேசுனாங்க எஸ் சிஸ்டர். கரெக்ட். பிரிக் நேஷன்ஸ் வந்து நாங்கள் டாலருக்கு மாற்றா இன்னொரு கரன்சியை கொண்டு வருவோம்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுவே வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தார். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ குறைஞ்சிருக்குது, ஆனால் முழுதும் நிறுத்தப்படலை. அந்த மாதிரி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கிய அந்த எண்ணெய் இறக்குமதியில் ஒரு பகுதிக்கான நிதியை வந்து சைனீஸ் யுவானில் இந்தியா செலுத்தியிருக்கிறது. இது வந்து அமெரிக்கர்களை வெறிகொள்ள வைத்திருக்கிறது. அதாவது மெல்ல மெல்ல இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் தன்னுடைய தங்களுக்கென்று தனிப்பாதையை பொருளாதார ரீதியாக வகுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகளுக்கென்று தனியாக ஒரு கரன்சியை உருவாக்கலாம் என்று பேசுகிறார்கள். ரஷ்யாவை கூட வாங்கிய எண்ணெய்க்கு சைனீஸ் கரன்சியில் இந்தியா பே பண்ணதுன்றது வந்து வரக்கூடிய காலத்திற்கான கண்ணோட்டமாக, முன்னோட்டமாக அமெரிக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஃபியூச்சராலஜிஸ்ட். அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. ஸோ இது இப்படியே போச்சுன்னா அடுத்த சில ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு இடையிலான ட்ரேட் என்பது ஒன்று சைனீஸ் யுவான்லேயோ அல்லது அவர்களே உருவாக்கப்படக்கூடிய கரன்சிலேயோ நடந்ததுன்னா அமெரிக்கன் டாலரோட ஹெகமனி மேலாதிக்கம் குறையும். அமெரிக்கன் டாலரோட மேலாதிக்கம் குறைகிறது என்றால் அது அமெரிக்க வல்லரசு விழ ஆரம்பிக்கிறது என்பதற்கான அர்த்தம்.